வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் சாப்பாடு வீடியோக்கு நம்ம ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக அடுப்பங்கரையில் என்ன செஞ்சுக்கலாம், உட்காந்துக்கலாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு எங்கள் அம்மாக்கும் கொஞ்சம் பஞ்சாயத்து போச்சு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக இட்லி தட்டில் மாவு எடுத்து ஊற்றியாச்சு பார்த்துடுங்க. நாங்கள் இன்னமும் இந்த ரேசன் கடை வேட்டியில் தான் இட்லி வந்து அவிப்போம். சரியா, ஃபஸ்ட்டு சின்ன தட்டுக்கு ஊற்றிட்டு அப்படியே உள்ளே வச்சாச்சு. அடுத்தது அப்படியே பெரிய தட்டுக்கு ஊற்றி மறுபடியும் எடுத்து என்ன செஞ்சாச்சு, உள்ளே வந்தாச்சு பார்த்துடுங்க. அப்படியே ஒரு வழியாக நல்லா தீ போட்டு நல்லா வெந்துட்டு பார்த்துடுங்க. வெந்து அப்படியே எடுத்தாச்சு ஆவி பறக்க. பாருங்கள் எவ்வளோ ஆவி பறக்குது. இன்றைக்கி அடுப்பில் விரவு சூப்பராக எரியுது பார்த்துடுங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணி தொளிச்சு தொட்டு பார்த்தோம் பார்த்துக்கோங்க, கையில் ஒட்டலை. அப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. சைடில் 4 பிடிச்சி இழுத்துக்கிட்டு அப்படியே தட்டை அதுக்கு மேலே கமத்திக்கிட்டு அப்படியே ஸ்மார்ட்டாக இட்லியை நான் எப்படி எடுத்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இட்லி நம்மளை கொஞ்சம் ஏமாத்திருச்சு. ஒன்று மேலேயே ஒட்டி இருந்துச்சு பார்த்துடுங்க. உளுப்புன்னு உளுப்புனதுக்கப்புறம் தான் உளுந்து பார்த்துடுங்க. அப்படியே ஈச்சம்மாவோட இட்லி பொடியை தட்டிட்டு அப்படியே விரசா எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே குழப்பிக்கிட்டு அப்படியே அந்த விரலை சுப்பி சாப்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அப்படியே இட்லியை அப்படியே பொடியில் முக்கி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க. தேங்க்யூ.